Hello friends, welcome to BMR Bulls Academy. நான் ரகு கோபால் ஃப்ரம் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம டெய்லி அனாலிசிஸ் வந்து கமாடிட்டி அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை வந்து பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணக்குள்ள என்னோடய பர்சனல் ஒர்க்னால போஸ்ட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டெய்லி அனாலிசிஸில் வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. அதே போல் ஒரு அப்ஸையும் வந்து பிரேக் ஆகும், டவுன் சையும் பிரேக் ஆகும். இந்த மாதிரியான ஒரு பியூர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். காப்பரை பொறுத்தளவுக்கு பொசிஷ்னலாக வந்து இதில் பண்ணுறவங்க வந்து ஒரு ஒன் வீக் டு 2 வீக்ஸ் அதே ரேஞ்சில் வந்து வந்துடும். பட் ஆனால் வந்து இன்ட்ராடேயில் பண்ணும்போது ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட் வந்து ட்ரெண்ட் வைஸ் வந்து பண்ணணும். பொசிஷ்னலில் வந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு ஷூட்டபுள் மார்க்கெட் கிடையாது. அதே மாதிரி பொசிஷ்னலில் வந்து நல்ல பாட்டமில் வந்து பை பண்ணணும், டாப்பில் வந்து செல் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டு. ஸோ காப்பரை பொறுத்தளவுக்கு ஒரு பியூர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. இங்கே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்திருக்கு. அகைன் வந்து திருப்பியும் வந்து மேலே போகுது. அகைன் திருப்பியும் வந்து மார்க்கெட் கீழே வர மாதிரி ட்ரை பண்ணுது, கீழே வர்றதுக்கு. ஓகே, ஸோ இது இவ்வளோ தூரம் வரைக்கும் கூட வரலாம். இது பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஜோன் ஃபுல்லாகவே வந்து 446லேருந்து 444 இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இங்கே வந்துச்சுன்னா மட்டுமே நம்ம பை பண்ணணும். 446லேருந்து 444 இந்த 2 பாயிண்டில் நீங்கள் பை பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 பாயிண்ட்டுக்குள்ளே பை பண்ணால் குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு 3 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட் வரைக்கும் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். குறைஞ்சபட்சம் வந்து 4 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். எந்த இடத்துலனா 445லேருந்து 446.50 வரைக்கும் வந்து இது பை பண்ணலாம். ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்கும். ஒரு 2 to 3 டேஸ்க்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அன்டில் தட் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி செல்லிங்கில் தான் இருக்குது. ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் வரும்போது பை பண்ணலாம். காப்பரை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் வந்து இதுதான். அதே போல் க்ரூட் ஆயிலு இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இது டே மார்க்கெட், டேயில் உள்ள சார்ட்டில் இதில் டெக்னிக்கலாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். க்ரூட் ஆயில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இங்கேருந்து திருப்பி எவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் ஆகிட்டு திருப்பியும் மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்கலாம். எவ்வளோ தூரம் இறங்கலாம் அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் இறங்கலாம். 4112 இந்த ஜோன் வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் வந்து இறங்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் க்ரூட் ஆயில் வந்து இந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னையும் வந்து பிரேக் பண்ணி மேலே போகுது. ஸோ இது 4550 இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ இதிலேருந்து திருப்பியும் வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகலாம். இதில் எழுதிடலாம். $4,550 ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இங்கேருந்து திருப்பியும் ஃபால் ஆகலாம். ஸோ இன்ட்ராடே பொறுத்தளவுக்கும் சரி, இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் க்ரியேட் ஆகிட்டு திருப்பியும் கீழே வரலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் சடனாக வந்து கீழே ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து அலுமினியத்தை பொறுத்தளவுக்கும் இது ஒரு நல்ல பாட்டம் ஜோனில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் வந்து
ஒரு டபுள் பாட்டம் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து திருப்பியும் ஒரு சின்ன ஒரு அப்சைடு வந்து மார்க்கெட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அலுமினியத்தை பொறுத்தளவுக்கு செல்லை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதே போல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து லெட்டும் வந்து இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் இதை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வச்சு வாட்ச் பண்ண தெரியும். இந்த சப்போர்ட்டிங் ஜோனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது அப் சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜோன் இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திருப்பியும் வந்து மார்க்கெட் மேலே போகலாம். நான் ஆல்ரெடி வந்து லெட்டை வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் வந்து லெட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டாப் வந்து 139லேருந்து 139.50 இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸு. பாட்டமில் வந்து 137 தான் வந்து சப்போர்ட்டு. இந்த இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் எந்த சைடும் வந்து பிரேக் ஆகலை. ஸோ இதுக்கான சார்ட் வந்து நேற்றே நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் சரி அக்கௌண்ட் ஹோல்டருடைய குரூப்பில் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த லெட்டை வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மெட்டல்ஸ் வந்து ஸ்லைட்டாக வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து நேச்சுரல் கேஸ் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் மேலே திரும்பலாம். அதாவது 182 இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இது வரைக்கும் வந்து அப் டு வரைக்கும் வரலாம். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதை வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஈவன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரும்போது ஒரு சின்ன செல் பண்ணி ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சில்வர் மினி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா கூட திருப்பியும் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. பட் ஆனால் திருப்பியும் இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். அகைன் வந்து இந்த சப்போர்ட் எடுத்து திருப்பியும் வந்து மார்க்கெட் மேலே போகும். அப் டு எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்? 37,850 இந்த ஜோன் வரைக்கும் வந்து திருப்பியும் வந்து மார்க்கெட்டு மேலே போகலாம். எக்ஸ்பெக்ட் அப்சைடு. $37,850 இது வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம். ஓகே, இது வரைக்கும் வந்து மார்க்கெட் மேலே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜிங்க்கும் வந்து ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு. பொதுவாகவே ஜிங்க் ஏன் வந்து இந்த மாதிரி இதுவாகுது அப்படின்னா, ஒரு இவ்வளோ தூரம் கேப் அப் இருக்கவே கூடாது. ஒரு கான்ட்ராக்ட்டும் இன்னொரு கான்ட்ராக்ட்டும் இவ்வளோ மாதிரி கேப் அப் இருந்தாலே வந்து இந்த மாதிரி டெக்னிக்கில் அந்தளவுக்கு ஒர்க் ஆகுது. நான் ஆல்ரெடி வந்து ஜிங்க்கை வந்து முதலே சொல்லியிருந்தேன். ஜிங்க் நேற்றுக்கு வந்து ஒரு கால் கொடுத்துருந்தேன், அது நெகட்டிவில் தான் போச்சு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப் லாஸில் வந்து வெளியில் வந்துட்டேன். அது இன்றைக்கி பொறுத்தளவுக்கும் ஜிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. பட் ஒன்ஸ் இந்த சார்ட் வந்து இதனுடைய கண்டினியூட்டி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இது நல்லா ஒர்க் ஆகும். இப்போ பொறுத்தளவுக்கு 224ங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கோல்டு வந்து திருப்பியும் வந்து கீழே டவுன் ஃபால் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஃபால் ஆகலாம். இப்போ 32,250 இருக்குது. குறைஞ்சபட்சம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபால் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,800 வரைக்கும் வந்து ஃபால் ஆகலாம். எக்ஸ்பெக்ட் ஃபால்.
31,800 வரைக்கும் வந்து ஃபால் ஆகலாம். நெக்ஸ்ட்டு நிக்கலும் வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இங்கே இடத்துல வந்து இந்த சப்போர்ட் ஜோனை பார்த்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் வந்து மார்க்கெட் வரும், பாட்டம் அவுட் ரேஞ்சு, அதாவது டாப் ஜோனில் வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 926, பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 900, 902 இந்த ஜோன் தான். இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பியூர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. இப்போ 900, 902 இந்த ஜோனில் வந்துச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். குறைஞ்சபட்சம் நம்ம இதில் பாதி அளவுக்காவது வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். 911லேருந்து 15 வரைக்கும் வந்து குறைஞ்சபட்சம் கொடுக்கும். பெஸ்ட் பை அட் 902லேருந்து 900. இந்த ஜோன் வரைக்கும் வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இந்த லைனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பியும் வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு என்ன தான் இப்போ வந்து ஃபால் ஆனால் கூட பை தான், எவ்ரி டவுனில் வந்து பை பண்ணலாம். அதே போல் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இந்த ஜோனில் தான் ஒரு ஃப்ளாக் பேட்டர்னில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு திருப்பியும் வந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த பாட்டம் ஜோன் எவ்வளவு, திருப்பியும் 14,580 இந்த ஜோன் வந்துச்சுன்னா திருப்பி பை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கமோடிட்டியை பொறுத்தளவுக்கு பேஸ் மெட்டல்ஸு ஒரு ஸ்லைட் நல்ல சப்போர்ட் ஜோனில் இருக்குது. காப்பரை பொறுத்தளவுக்கு 446லேருந்து 444 இது ஒரு நல்ல ஷார்ட் டேர்ம் பொசிஷனலாக பை பண்ணதுக்கு உண்டான இடம் வந்து அதுதான். இப்போ 449 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்டு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஒரு இங்கேருந்து திருப்பியும் வந்து ஒரு 300-400 பாயிண்ட் வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம். ஸோ பொசிஷனலாக பையிங் பண்ணாதீங்க க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு. அண்டு லெட்டு, அலுமினியம் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் எடுத்து திருப்பியும் வந்து ஒரு சின்ன அப்சைடு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, கோல்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில்வரை பொறுத்தளவுக்கு ஒரு கோல்டு வந்து இன்னும் டவுனில் தான் இருக்குது. சில்வர் வந்து ஒரு சின்ன டெம்பரவரியான அப்சைடு வந்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.